yourself wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. ஏய் என்கிட்ட சும்மா சண்டைக்கு வராதீங்க. நான் ஐசக்கு தான் இந்த தடவை சப்போர்ட் பண்ண போறேன். ஆனா நான் ஷானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வாவ். பரவாயில்ல, நான் டைரன் டீமை ஃபாலோ பண்ண போறேன். ஹேய் அங்க பாரு, அது அவங்க தான் போல இருக்கு. அது டிமி. ஹேய் ஜிமி, நேஷனல் ஜிஜுஓ ஃபைனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேர்ஃபுட்டோட எதிர் டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. டிமி, உங்ககிட்ட வேற ஏதாவது சீக்ரெட் வெப்பன் இருக்கா? சொல்லுங்க. அது வந்து நான் அது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேள்வி இல்ல என்கிட்ட கேளுங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. அது யாரு? ஐசக்கா? வெளிய வாங்க, நாங்க உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூவா? அதெல்லாம் நான் பெருசா விரும்புறது இல்ல. நான் ஒரு சாதாரண ஆளுன்னு தெரியும்ல. நான் ரொம்ப கேஷுவலா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பிரச்சனை இல்லையே. பரவாயில்ல, 2 வார்த்தை எங்களோட பேசுங்க போதும். நீங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால நான் வந்து 2 வார்த்தை பேசுறேன். அடேங்கப்பா, இங்க ஏராளமான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப நான் யாரோட கேள்விக்கு பதில் சொல்றது? சரி சொல்லுங்க, நேஷனல் டோர்னமெண்ட் ஃபைனல்ல விளையாட நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? நாங்க கண்டிப்பா இதுல ஜெயிச்சிருவோம். எங்க ரகசியத்தை சொல்ல முடியாது. நாங்க விளையாடுறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னு எங்களால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பேசணும் நானே பேசியிருப்பேனே. நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறேன். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா இருக்கிறதுனால மேனேஜர்ங்கிற முறையில நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன். ஏய் கேரல், நீங்களாவது எங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்காக 2 வார்த்தை. நம்மள மட்டம் தட்டுறதே இவளுக்கு வேலையா போச்சுல. உன்னை விட எவ்வளவோ பரவாயில்ல. இன்டர்வியூல விட்டு தள்ளுங்க. வேணும்னா கேளுங்க, ஆட்டோகிராஃப் போட்டு தரேன். யாரு இப்ப அந்த பக்கம் போகாதீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவன் ஐசக் இல்ல. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எங்க ஆட்டோகிராஃப் யாருக்கும் தேவையில்லையா? அப்ப அதை விட பெட்டரா ஏதாவது தரட்டுமா? 2 பேருக்கு. எனக்கு கொடுங்க சார். உங்களுக்கு என்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா? ஒரு விஷயம் சொல்லவா? உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ண கொடுக்கறேன். நீங்க என்னோட இந்த சூப்பரான போஸ்டரை உங்களுக்கு சொந்தமாக்கி வச்சுக்கலாம். தேங்க்ஸ். ஆனா நோ தேங்க்ஸ். நான் இப்ப வந்தது ஐசக் அண்ட் ஷானோட ஆட்டோகிராஃப் வாங்க தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? நானும் பேர்ஃபுட் டீமோட ஒரு மெம்பர் தான். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப மோசம். எங்க டீமோட கதாநாயகன் யாருன்னா அது ஷான் தான். ஷானோட திறமையை பாராட்ட வார்த்தையே இல்ல. ஷான் பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்காரு. டைரனோட கவுண்டர் அட்டாக் பாத்தியா? எதிரிங்களை திணற வைக்கிற மாதிரி சீக்கிரமா பாஸ் பண்றாங்கல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் பவரோட விளையாடுறான். ஐசக்கும் ஷானும் சொன்னது சரிதான். கஷ்டமா இருக்க போகுது. இந்த மேட்ச் நான் கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல பாத்துட்டேன். எவ்வளவுதான் பார்த்தாலும் எதுவுமே தோண மாட்டேங்குதுப்பா என்னோட மண்டைக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களா மேட்ச 100 தடவை பார்த்தா கூட உனக்கு எந்த ஐடியாவும் வராது.
ஏதோ மேஜிக்க கையில வச்ச மாதிரி தான் விளையாடுறாங்க. ஒரு கோலை கூட மிஸ் பண்ணதில்ல. பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. நீ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இதை சொல்லிருக்கலாம்ல. கண்டிப்பா நான் அதை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிருப்பேன். எல்லா உண்மைகளையும் சொல்லிருப்பேன். ஆனா அதுக்கு அவங்க நான் பேசுறது கேட்கணும். அவங்க தான் கேட்கவே இல்லையே. ஆனா அவங்க டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்றது நம்ம? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியல. நான் இன்டர்வியூ பத்தி பேசினா நீ டீம் பத்தி பேசுற. எதுவும் பேசாம இருந்துரு. தேவையில்லாம எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. பேசாத. எனக்கு இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல என் மனசுல பட்டதான் நான் சொன்னேன். டைரனோட டீமை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க. அவங்கள எதிர்த்து விளையாடுறதுக்கான ஐடியாவை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, டைரனை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு தான் சொன்னேன். நாம இப்ப அவங்களோட சப்போர்ட்டட் 10 பத்தி தான் யோசிக்கணும். அவன் ரொம்ப டஃப். டார்க்னஸோட ட்விஸ்டர் ஸ்ட்ரைக் ரொம்ப ஆபத்தானது. அதோட டிபிக்கலானது. நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவன் விளையாடுறான். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நம்ம டேக்கிள் பண்ண கத்துக்கணும். மத்தவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா நீ எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க? டஃப்பான சண்டைய கூட நம்ம ரொம்ப ஈஸியா விளையாடணும். எதுக்கு டென்ஷன் ஏத்திக்கிறீங்க? அதெல்லாம் சரி, இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றது? நான் வந்துட்டேன். முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஹே ஷான், உனக்கு திடீர்னு என்னாச்சு? எல்லாம் ஃபேன்ஸோட அன்பு தொல்லைதான். நீ சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபேன்ஸ் எல்லாரும் உன்னை ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அதான விஷயம். ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எனக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. உனக்கு எப்பப்போ ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க? நீ மட்டும் தான் ஃபேன்ஸை துரத்திட்டே போயிருக்க. ஃபேன்ஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேசாம இரு. சரி ஷான், இப்ப நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க? ஜிஜிஓ மேகசின். அது என்னது? அவங்க நம்மளோட எதிரிகள். அவங்க கவர் பேஜ்ல இருக்காங்க, நாம மட்டும் ஏன் இல்ல? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீங்க இப்ப ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது டைரனை பத்தியோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஏன் அவனையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க? டைரன் அவனோட பாஸ்ட பத்தி யாருக்கு எதுவும் சொல்ல விரும்பல. டீமை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மாஸ்டர் மைண்டாவே செயல்பட்டு இருக்கான். சோ அவனோட டைட்டில வச்சு பார்க்கும்போது நம்பர் 10 அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். சோ இந்த மேகசீனை பாக்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன்? நம்பர் 10ஓட இன்டர்வியூவை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நாம ஏன் பார்க்கணும்? ஆமா, அவங்க ஒண்ணும் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஆக்சுவலி गाइस, ஜிஜிஓ ஃபுட்பாலுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைரன் டீம் நல்லாவே தெரியும். அதனால தான் ஷேடோவை நான் வேற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஷேடோவா? ஆமா गाइस, நான் நம்பர் 10 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த சமயத்துல அவன் டெவில்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணவே இல்லை. அவனுக்கு 10ங்கிற பேரும் அப்ப கிடையாது. அந்த நேரத்துல அவனோட உண்மையான பேரு லாடி. அவனுக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீமோட பேரு மாரிக். என்னோட டீம் பேரு பெர்சியஸ். ஜிஜிஓ ஃபுட்பாலுக்கு வந்த நியூ டீம். நீ ஸ்கோர் எடுக்கிறத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஷேடோ, சும்மா நின்னு வேடிக்கை பார்க்காம அவனை டேக்கிள் பண்ணு. ஷேடோ, போய் அவனை டேக்கிள் பண்ணுன்னு சொன்ன. பிளாக் பண்ணு போ. சரி, ஆனா போய் டேக்கிள் பண்ணுன்னு சொன்ன. நீ தப்பான ஆர்டரை கொடுக்காம இருந்திருந்தா நான் ஸ்கோர் பண்ணிருக்கவே முடியாது. என்னோட கணக்கு எப்பவுமே தப்பாகாது. நான் சொன்னதை செய்யாத ஃபுட்பாலர் எனக்கு தேவையே இல்லை. ஷேடோவோட கண்ணுக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணமே இதுதானா? இருந்தாலும் அவன் ரொம்ப அழகா இருக்கான்ப்பா. சோ அப்படின்னா ஷேடோ அந்த மேட்ச்ல எக்ஸலன்ட் கோல் கீப்பரா இருந்தான். அவனோட ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே ரொம்ப கரெக்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் நீ அதை ரிப்பேர் பண்ணியா? கேப்டனா இருந்து நீ அதை செஞ்சிருக்கியா? ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் எல்லா இடத்துலயும் வாங்க கிடைக்கும். அவங்களோட நட்பா பழகி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு சில சமயம் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். சரியா? ரொம்ப சரியா சொன்ன. மித்து நானும் அப்படிதான். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எங்க 2 பேரையும் யாரும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனா ஷேடோ அன்னைக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் சந்திச்சான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா அவனை பழையபடி சரி பண்ணி கொண்டு வர முடியல.
ஷேடோக்கு இப்படி ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவனோட கண்களை சரி பண்ற அளவுக்கு எனக்கு திறமை இல்ல, ஆனா நான் கேரண்டியா சொல்றேன். ஆனா அவனோட மத்த பாகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா நீ தானே சொன்ன ஓல்ட் ஃபார்மி மேட்ச்க்கு அப்புறம் அவனை சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஆனா இப்போ இப்படி சொல்ற, கான்பிடன்ஸே அவன் இழந்துட்டான்னு சொன்ன. கான்பிடன்ஸ பத்தி கவலை இல்ல, ஏன்னா நான் ஏற்கனவே அவனை ரெடி பண்ணிட்டேன். என்னது, நீ ஷேடோவை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டியா? பாத்தியா, அவனுக்கு ரொம்ப சீரியஸா அடிபட்டிருக்கு. அவனோட கோர் மெமரியில இருக்கிற டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தையே நான் மாத்திட்டேன். புதுசா ஒன்னு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது ரொம்ப பவர்ஃபுல். இப்ப ஷேடோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், முன்ன விட 30% ஜாஸ்தியா. Video by visualsid2blogspot.com. தேங்க் யூ ஐசக், நீ ரொம்ப பெரிய விஷயத்தை செஞ்சிருக்க. இப்ப டார்க்னஸோட ட்விஸ்டட் ஸ்ட்ரைக் அவன் ஃபேஸ் பண்ணுவான்ல. இன்னும் ரெடி ஆகல, ஆனா அவனுக்கு நம்ம ஸ்பின் பண்ற டெக்னிக்க கத்து கொடுக்கலாம். அதை மட்டும் கத்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் ஈஸியா பால கேட்ச் அப்படின்னா பண்ணுவான். நீ அதையும் செஞ்சு முடிச்சிட்டியா என்ன? அது இன்னும் சொல்லி தரல. அப்பனா இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன்? அப்படி இருந்தும் நீ ஏன் இவ்ளோ ரிலாக்ஸா இருக்க ஐசக்? ஏன்னா ஃபுட்பாலை பத்தி நான் ஒரு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அது என்ன உண்மை? ஓ, இது கேரல். ஹலோ. ரொம்ப முக்கியமான விஷயமா? சரி, ஓகே கேரல். ஹே ஷான், என்னாச்சு? கேரல் இமிடியேட்டா நம்மள அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு வர சொல்றா. ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா. அதோட நம்ம எல்லா ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸையும் கூட கொண்டு வர சொல்லியிருக்கா. சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமா சொல்லிடுறேன். ஆல் ரைட், உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். இவர் ஒரு ரிப்போர்ட்டர், ஜிஜிஓ ஃபுட்பால் மேகசினோட ரிப்போர்ட்டர். டீம் பேர்ஃபுட்டோட இன்டர்வியூவை அவங்க எதிர்பார்க்கறாங்க நெக்ஸ்ட் மந்தோட கவர் பேஜ்க்காக. இதுக்கு தான் வர சொன்னியா? நாங்க வேற ஏதோ முக்கியமான விஷயம்ல நினைச்சு ஓடி வந்தோம். கேரல் நம்ம எல்லாரையும் பேட்டி எடுக்க போறாளா? பெர்ஃபெக்ட் டைமிங் எவ்ரிவன். மிஸ்டர் ஹைனஸோட கமெண்ட் இல்லாம இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகாது, தெரியும்ல? ஐனஸின் கமெண்டா? எங்களுடைய கமாண்டர் அங்கிள் வால். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஹேய், ஒரு நிமிஷம். ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர போறீங்க? நாங்க இல்லாம டீம் கம்ப்ளீட் ஆகாது. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. உங்களை யார் போஸ் கொடுக்க சொன்னது? தயவு செஞ்சு எங்களை அடிச்சு துரத்தாத. எங்களை அடிச்சுக்க யாரும் இல்ல. ரொம்ப பேசக்கூடாது. நீங்க தானே ஐசக் அண்ட் ஷான்? உங்க பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறைய பாத்துருக்கேன். தேங்க்ஸ். நம்ம ஐசக் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க உங்க பேட்டியை முதல்ல எங்களோட ஹெட் கண்ட்ரோல் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன் பாருங்க. இன்னொரு ரகசியமான விஷயத்தை அப்புறமா சொல்றேன். ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க ஒருவேளை அப்புறமா அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி ஒரு மேகசினோட தேவை என்னன்னு எனக்கு தெரியும். ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிரசிவ் கவர் பேஜ் தேவைப்படும். பேர்ஃபுட் டீமுக்காக ஷானோட சேர்ந்து போட்டோக்கு போஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நாங்க அதுக்கெல்லாம் தயாரா வரல. அடடா, அப்படின்னா அது ரொம்ப மோசமாச்சு. என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அதுக்கான ட்ரெஸ்ஸஸும் என் பேக்லயே இருக்கு. கவர் பேஜுக்கும் கவர் ஸ்டோரிக்கும் இதுவே தாராளமா இருக்கும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத ஷான், உனக்கான ட்ரெஸ்ஸும் நான் ரெடியா வச்சிருக்கேன். இதுதான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஏய் ஐசக், நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு கவர் ஷூட்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தோம். ஆமா, ஒரு வருஷத்துல நாங்க 100 தடவை இதை பண்றது உண்டு. சரி, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் இப்ப உங்களை தேடி தான் வந்திருக்கோம். நான் தான் இவங்களோட மேனேஜர். அவங்களோட ஆட்டோகிராஃப் வேணும்னா முதல்ல என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நீங்க ஏன் ஆபீஸ்க்கு நாளைக்கு ஒரு 3 மணிக்கு மேல வரக்கூடாது? நமக்கு ஆபீஸ் இருக்கிற விஷயமா இப்பதான் எனக்கு தெரியும். நாங்க உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வரல, சில விஷயத்தை கத்துக்க வந்திருக்கோம். என்ன கத்துக்குவா? ஆமா, அதுதான். உங்களோட சேர்ந்து நாங்க மேட்ச் விளையாடணும்னு நினைக்கிறோம். அப்பதான் நாங்க கத்துக்க முடியல. பேர்ஃபுட் மாதிரி நாங்களும் ஸ்ட்ராங் தான், ஆனா ஜிஜிஓ ஃபுட்பால்லையும் அதே மாதிரி நாங்க ஸ்ட்ராங்னு நிரூபிக்கணும். ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதை கத்துக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, தெரியும்ல? அதை கத்துக்க நினைச்சா முதல்ல உங்களுக்கு டிசிப்ளின் தெரியணும். கவர் ஸ்டோரி நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் போல இருக்கு. ஃப்ரெண்ட்லி மேட்ச், நேஷனல் டோர்னமெண்ட் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆமால, ஜிஜிஓ ஃபுட்பால் ப்ரமோஷனுக்காகவும் டீம் பேர்ஃபுட் மாதிரி ஒரு நியூ ஜெனரேஷனை கிரியேட் பண்றதுக்காகவும் நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். நீ ஒத்துக்கிறியா? டிவிலே நாம இத பார்த்து கத்துக்கலாம்ல. நாம ஏன் இவங்க கூட விளையாடணும் சொல்லு? உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தின ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல? அது என்ன தெரியுமா கேரல்? இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் மூலமா நிறைய விஷயங்களை நான் உனக்கு கத்து தரலான்னு இருக்கேன். எது டெமோ காட்ட போற? உங்க மேட்சுக்கு நான் ரெடி, ஆனா எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. டீமை நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம்.
ஓகே ஷான், இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? தைரியமா வழக்கம் போல நீ விளையாடு, எந்த பிரச்சனையும் இல்ல. சேட்டலைட் நான் கண்ட்ரோல் பண்றேன். கேரல், நீ இப்போ என்ன பண்ண போற? சேட்டலைட் எஃபிஷியன்ட்டா விளையாடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நாம தோக்க கூடாது. சேட்டலைட் தோத்ததா சரித்திரமே இல்ல. பொறுத்திருந்து பாரு. நமக்குள்ள இப்படி போட்டு போட்டு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மீத். இது ரொம்ப நல்ல சான்ஸ் ஃப்ரெண்ட். ஆர்மி டைரக்ஷனல் டேக்கிள். ஆம்னி டைரக்ஷனல் டாக்கிள். இதை எல்லாராலையும் எப்பவும் செய்ய முடியாது, ஆனா அதை அடிக்கடி யூஸ் பண்ணவும் கூடாது. நியூக்ளியஸ் அடிச்சு தூள் கலப்பு. டைட்டன் புல்டோசர் அட்டாக் பண்ணு. எதுக்கு இப்ப கத்தி தொலைற? ஐ அம் சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்படிதான் மேத், அடிச்சு தூள் கிளப்பு. உன்னால அது முடியும்னு நம்புறியா? என்னோட ஹேண்ட்ஸமை யார் மட்டும் தட்டினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். விளையாட்டை பத்தி மட்டும் பேசு, பர்சனலா எதுவும் பேசாத. கோல் போஸ்டுக்கு முன்னாடி பவுன்ஸ் ஆகிற எந்த ஒரு பாலும் வெவ்வேறு டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பே இல்ல. கோல் கீப்பரும் அந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணி தான் அந்த பாலை பிடிச்சாக்கணும். அதே நேரத்துல இன்ஸ்டன்டா ஷாட்டையும் கொடுத்தாக்கணும். வேற எந்த ஒரு கோல் கீப்பரும் இதை செய்ய முடியும். நீ ரொம்ப பிரமாதமா இதை செஞ்ச. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிதான் சூப்பரா விளையாடு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அங்க பாரு. நான் இப்ப இதை எடுத்துக்கிட்டுமா? ஏய், நீ இந்த மாதிரி எல்லாம் இவனை தள்ளி விட்டுருக்க கூடாது. இப்ப நீ பண்ணது சீட்டிங். yellow card, yellow card. 3 பேருக்கும் yellow card கொடுத்துறேன். இதுல உனக்கும் பங்கு இருக்கு. அது எந்த மாதிரியான ஷாட்? வேண்டம் ட்விஸ்டர் ஸ்ட்ரைக். வேண்டம் ட்விஸ்டர் ஸ்ட்ரைக்கா? அது அந்த பேருக்கே அசிங்கமா இருக்கு. வித்தியாசமா ஏதாவது பண்ணு. ஏன் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லையா? எஸ் சார், நாங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். 20 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றோம். இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே யூஸ்லெஸ். 20 ஹவர்ஸ் பத்தாது, 24 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா நாங்க அப்படி செஞ்சோம்னா சார். ஏன், உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பில் பே பண்றது யாரும் தெரியும்ல? எஸ் சார், நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம் டார்க்னஸ்க்காக. உங்களெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்களாம் மேட்ச் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த டெக்னிக்க பத்தி தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் गाइस. இப்போ நீ எதை பத்தி சொல்ற ஐசாக்? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேனே. ஃபுட்பாலை பத்தின ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிருந்தேன்ல. அது இப்ப பாத்தீங்களே, ஹாப்பி ஃபுட்பால். ஹாப்பி ஃபுட்பால். ஐசாக், உன்னால அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிரான்ஸ் மெடல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். முக்கியமா மிரர் அப்புறம் ஓல் ஃபார் மீ. அவங்க பிரான்ஸ் மெடலை ஜெயிக்கணும்ன்றதுக்காக விளையாடல. எல்லாருமே சிரிச்ச முகத்தோட இந்த மேட்ச்ல விளையாடினாங்க. அவங்க அதை ஹாப்பி ஃபுட்பாலா மாத்திக்கிட்டாங்க. இப்பவுமா நான் சொன்னது உங்களுக்கு புரியல? அது வந்து அச்சச்சோ, ஐசாக் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ நாம அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
ஏன் அப்படி சொல்றீங்க அங்கிள் வால்? ஏன்னா இந்த டீமுக்கு நான் ஒரு புது கமாண்டரா வந்திருக்கேன்ல. சப்பா சும்மா ஏதாவது பேசி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் தான் கமாண்டர். நான் உங்களுக்காக ஒரு பிளான் போட்டு தரேன். அந்த டெவில் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கேன் தெரியுமா? அது யாராலையும் முடியாது. நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டெவில் ஸ்ட்ராட்டஜியோட முக்கியத்துவம் பத்தி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க வேற ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணாங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாரு. ஆழமா யோசிக்கிறதுனா அவங்க நாஸ்டி காய்ஸ். எந்த வகையில அவங்க நாஸ்டின்னு சொல்ல முடியுமா? நான் ஏன் அப்படி சொன்னேன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எதிரிங்களை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. அதேதான். இந்த டெக்னிக்கை தான் நம்ம கேம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபுட்பால் கேம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேப்பபிலிட்டில சுப்பீரியரா இருக்காங்க. ஏராளமான கோல்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரி சீரியஸ்லி ஓவர்லோடட் ஆயிரும். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எதிரிகளுக்கு நிகரா அவங்க விளையாடினா கூட கோர் மெமரி ஸ்ட்ராட்டஜிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க. இப்போதான் எனக்கு அந்த விஷயம் புரியுது. எதிர் டீமுக்கு இந்த விஷயமே புரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பீட்டிங் கிடைச்சதும் அவங்க செகண்ட் ஹாஃப்ல விட்டு கொடுத்துடுறாங்க. ஜெயிக்கிறதுக்கு அவங்க கிட்ட சான்ஸ் இருக்குன்னு அவங்க மறந்துடுறாங்க. டெவில்ஸ் டீமை நீங்க தோக்கடிக்கணும்னா செகண்ட் ஹாஃப் நீங்க ரொம்ப ஆவேசமா ஆடணும், புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரிசமமா விளையாடி அவங்களுக்கே விட்டு அப்படின்னா கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா காரல் வந்து விளையாடுவான். அவன் கூட சேட்டலைட்டும் விளையாடுவான். கவலைப்படாதீங்க. என்னது, நானும் சேட்டலைட்டுமா?